ஒரு அழகான கிராமத்தில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் சாத்தப்பன். அவர் ஏழையானாலும் மிகவும் உதவும் குணம் படைத்தவர். அவர் அவருக்கென்று இருந்த வயலில் நடவு செய்து வந்தார். நெல் விதைத்திருந்தார். ஏர்கலப்பை எடுத்து உழவு உழுதார். பின்பு நாற்று நட்டு நீர் பாய்ச்சி வயல்களை மிகவும் செழிப்பாக பார்த்து கொண்டார். பயிர்கள் அனைத்தும் நன்றாக செழித்து வளர்ந்திருந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவரது கலப்பை உடைந்து விட்டது. ஏர் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கலப்பை உடைந்து விட்டதால் அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார். அப்பொழுது கலப்பை உடைந்தவுடன் அந்த கலப்பையை சரி செய்வதற்காக மரம் ஒன்றை தேர்ந்தெடுக்க காட்டிற்குள் சென்றார். காட்டிற்குள் சென்று மரம் வெட்ட தயாரானார். அப்பொழுது மிகப்பெரிய மரம் ஒன்றை கண்டார். அந்த மரத்தை தேர்வு செய்து இந்த மரத்தை வெட்டி இதில் கோடாரி செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார். அந்த மரத்தை வெட்டுவதற்காக கோடாரியை ஓங்கி வெட்டத் தொடங்கினார். அந்த மரத்தை வெட்டிக் கொண்டிருக்கும் பொழுது சில அலறல் சத்தம் அவருக்கு கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு என்ன சத்தம் இது என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இவர் சில வாய்க்கு வந்தபடி சில பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். நான் பேயை பிடித்தவன்டா, நான் கொள்ளிவாய் பேயை நான் வீட்டில் கட்டி வைத்தவன்டா, அலாவுதீன் பேயை நான் கொலை செய்தவன்டா என்றும் கண்டபடி வாய்க்கு வந்தபடி பாடிக்கொண்டிருந்தார். இதை கேட்டதும் அந்த மரத்தில் குடியிருந்த பேய்கள் அனைத்தும் பயந்து நடுங்கின. இவர் தங்களை ஏதாவது செய்து விடுவாரோ என்று அந்த பேய்கள் அனைத்தும் பயந்தன. அந்த பேய்கள் சாத்தப்பனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டது. ஐயா, தாங்கள் தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதீர்கள். இந்த மரத்தில் தான் நாங்கள் வசித்து வருகிறோம் என்று கூறியது. முடியாது. எனக்கு இந்த மரம் மிகவும் பிடித்திருக்கிறது. நான் கோடாரி செய்வதற்கு இந்த மரம் வேண்டும் என்று கூறினார். இல்லை ஐயா, நீங்கள் இவ்வாறு செய்தால் நாங்கள் எங்கு சென்று வசிப்போம்? உங்கள் ஊரில் உள்ள மக்கள் யாரையும் நாங்கள் தொந்தரவு செய்யவில்லை அல்லவா? தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சி காலில் விழுந்தன. இதை கேட்டவுடன் சாத்தப்பன், சரி, நீங்கள் அனைவரும் கூடி முடிவெடுங்கள். எனக்கு நீங்கள் 100 மூட்டை எள் விதைத்து தர வேண்டும். எள்ளை நீங்க அறுவடை செய்து தந்த பிறகு உங்களை நான் விட்டு விடுகிறேன் என்று கூறினார். நாங்கள் யாரும் உங்களையும் உங்கள் கிராம மக்களையும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் ஐயா, எங்களை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சின. இதை கேட்ட சாத்தப்பன், சரி, உங்களை விட்டு விடுகிறேன். ஆனால் நீங்கள் அனைவரும் 100 மூட்டை எள்ளை விதைத்து எனக்கு தர வேண்டும். அவ்வாறு தந்துவிட்டால் உங்களை விட்டு விடுகிறேன் என்று கூறிவிட்டு வீடு திரும்பினார். இதற்கு பேய்களும் சம்மதித்தன. வீடு திரும்பிய சாத்தப்பன் 100 முட்டைகள் வருமா என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அவர்கள் எள் விதைத்தவுடன் இவர் தன் வயலில் நெல்லை விதைத்தார். 100 மூட்டைகள் வரும் என்று யோசித்துக் கொண்டு இருந்த அவருக்கு பேய்கள் அனைத்தும் விவசாயம் செய்ய தொடங்கியது. நிலத்தை சமன் செய்தது, நிலத்தை உழுதது, உரம் வீசியது, டிராக்டர் கொண்டு நிலத்தை உழுது சுத்தம் செய்தன. பயிர் விதைத்து பயிருக்கு நீர் பாய்ச்சி மிகவும் செழிப்பான விவசாயம் செய்தது. இதனால் எள்ளும் அறுவடைக்கு வந்தது. அறுவடைக்கு தயாரான எள்ளைக் கண்டு சாத்தப்பன் மிகவும் மகிழ்ந்தார். ஓ, பேய்கள் அனைத்தும் தனக்கு 100 முட்டைகள் தந்துவிடும் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சொன்னபடியே பேய்கள் அனைத்தும் 100 மூட்டையை கொண்டு வந்து சாத்தப்பன் வீட்டில் அடுக்குவதற்கு ரெடியான 100 மூட்டைகளையும் பேய்கள் அனைத்தும் சாத்தப்பன் வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்றது. இந்த 100 மூட்டைகளை சாத்தப்பன் வீட்டில் ஒவ்வொன்றாக அடுக்கியது. சாத்தப்பன் வீட்டிற்கு சென்ற அனைத்து பேய்களும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அனைத்து மூட்டைகளையும் கொடுத்துவிட்டு, ஐயா, இந்தாருங்கள், நாங்கள் சொன்னபடி உங்களுக்கு 100 மூட்டை எள்ளை விதைத்து கொண்டு வந்துள்ளோம். இந்தாருங்கள், வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி மூட்டையை சாத்தப்பனிடம் கொடுத்தது. மூட்டையை பெற்றுக்கொண்ட சாத்தப்பன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பேய்கள் அனைத்தும் மிகவும் நன்றான பேய்கள், இவ்வாறே நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறினார்.
அனைத்து பேய்களும் தங்கள் மரத்திற்கே சென்று மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தது. அப்பா! நம்மள விட்டுட்டாரு. நம்ம இந்த மரத்திலேயே இனிமேல் ஜாலியா இருக்கலாம். இனிமேல் இந்த மரத்திலேயே நம்ம விளையாடலாம். இந்த மரம் நமக்கு சொந்தமான மரம். தனக்கு போக மீதமுள்ள அனைத்து நெல்களையும், எள்கள் வி நெல்களையும், எள்களையும் மக்களுக்கு தானமாக வழங்கினார் சாத்தப்பன். மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்தனர். நன்றியும் கூறினர். அப்பொழுது புது பேய் ஒன்று அந்த மரத்திற்கு வந்தது விருந்தாளியாக. அந்த பேயின் பெயர் குண்டோதரன். "குண்டோதரா! நீ எப்பொழுது இங்கே வந்தாய்? என்ன இத் எல்லாரும் இவ்வளவு எலும்பும் தோலுமாய் உள்ளீர்கள். எவ்வாறு இப்படி இளைத்தீர்கள்?" என்று குண்டோதரன் மிகவும் கவலையடைந்தான். அதற்கு அனைத்து பேய்களும், "ஆம், நாங்கள் விவசாயம் செய்து 100 மூட்டை நெல்லை எடுத்துக் கொண்டு போய் சாத்தப்பன் என்ற விவசாயியிடம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லையேல் இந்த மரத்தை வெட்டி விடுவார். அதற்காக நாங்கள் விவசாயம் செய்து கொண்டு இவ்வாறு இளைத்து விட்டோம்." அதற்கு அந்த குண்டோதரன் பேய் மிகவும் டென்ஷன் ஆனது. "இருங்கள், நான் சென்று அவரிடம் கேட்டு வருகிறேன். அவரிடம் சென்று எதற்கு இவ்வாறு தண்டனையை மக்களுக்கு அளித்தீர்கள் என்று நான் கேட்டு வருகிறேன்." இந்த பேய் கிளம்பி சாத்தப்பன் வீட்டிற்கு சென்றது. சாத்தப்பன் வீட்டிற்கு சென்ற பேய் சாத்தப்பனை தேடிக் கொண்டிருந்தது. அனைத்து பேய்களும் வேண்டாம் என்று கூறியும், இந்த பேய் சாத்தப்பனை தேடிச் சென்றது. சாத்தப்பன் இந்த பேயைக் கண்டு, "யார் நீ? இங்கே எதுக்கு வந்திருக்கிறாய்?" என்று கேட்டார். அப்பொழுது அவர் அங்கிருந்த ஒரு மாட்டுப் பண்ணையில் அவருடைய மாட்டின் பெயரும் குண்டோதரன். "டேய் குண்டோதரா! உன்னை அடித்துக் கொன்று விடுவேன். நீ பார் என்னிடம் படும் பாட்டை. உன்னை அடித்துப் பிடித்துக் கட்டி வைத்து உதைக்கிறேனா என்று பார்" என்று மாட்டை மிரட்டிக் கொண்டிருந்தார். இதைக் கேட்ட குண்டோதரன் பேய், ஐயையோ! தன்னைத்தான் மிரட்டுகிறாரோ என்று எண்ணி பயந்து, "ஐயையோ! என்னை விட்டுவிடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள்" என்று சாத்தப்பனிடம் கெஞ்சத் தொடங்கியது. "என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் எந்த தொந்தரவும் உங்களை செய்ய மாட்டேன்" என்று கெஞ்சியது. சாத்தப்பன் அதற்கு, "உன்னை விட்டுவிடுகிறேன். ஆனால் நீ இன்னொ நீ 100 நீ மட்டும் விவசாயம் செய்து 100 மூட்டை எள்ளை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துவிட்டு போக வேண்டும். சரியா?" என்று மிரட்டினார். இதைக் கேட்ட பேயும், "ஐயோ! கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தந்து விடுகிறேன்" என்று கூறிக்கொண்டு அவர் காலில் விழுந்து, "என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விட்டு விடுங்கள்" என்று சொல்லிக்கொண்டு ஓடிச் சென்றது. இந்த பேய் பார்த்த மற்ற பேய்கள் அனைத்தும், "என்ன பேய் குண்டோதரா, தோற்று விட்டாயா? இதைத்தான் சொன்னோம். சாத்தப்பன் மிகவும் வலிமையானவர். சென்றால் நம்மளைக் கொன்று விடுவார் என்று. கேட்டீர்களா? இந்த மரத்தை வெட்டிவிட்டால் நம்ம என்ன செய்வது?" அனைத்து பேய்களும் மீண்டும் விவசாயம் செய்யத் தொடங்கியது. குண்டோதரனும் அந்த விவசாயம் செய்யத் தொடங்கினான். எப்பவும் போல டிராக்டர் கொண்டு உழவு செய்து, விதை விதைத்து, அ அறுவடைக்கு தயார் செய்தார்கள். இதேபோல் 100 மூட்டை எள்ளையும் அறுவடை செய்தார்கள். 100 மூட்டை எள்ளை எடுத்துக் கொண்டு போய் சாத்தப்பன் வீட்டில் கொடுத்தார்கள். சாத்தப்பன் அனைத்து எள்களையும் வாங்கி விற்று அதன் மூலம் மிகவும் பணக்காரராகினார். மிகப்பெரிய வீட்டை ஒன்றைக் கட்டினார். மிகப்பெரிய அரண்மனை ஒன்றைக் கட்டினார். அனைத்து மக்களும் பயன்படும் விதமாக ஊர் மக்களுக்கு சாலை அமைத்துக் கொடுத்தார். பின்பு ஸ் சாலை நன்றாக சாலை அமைத்துக் கொடுத்தார். பின்பு மக்கள் அனைவரும் வழிபடும்படியாக அந்த சாலைக்கு ஏற்றமாறு கோயில் ஒன்றையும் நிறுவிக் கொடுத்தார். கோயில் ஒன்றைக் கட்டி அதில் அனைத்து மக்களும் வழிபடுமாறு செய்தார். மீதமுள்ள அனைத்து நெல்களையும் அனைத்து மக்களுக்கும், ஊர் மக்களுக்கும் வாரி வாரி வழங்கினார். அனைத்து மக்களும் மிகவும் மகிழ்ந்தனர். இதனால் அனைத்து மக்களும் சாத்தப்பனிடம் மிகவும் நன்றியுணர்வுடனும், மிகவும் மகிழ்ச்சியுடனும் இருந்தனர். மிகவும் நன்றி கூறினர். அனைத்து மக்களும் மிகவும் மகிழ்ச்சியுடன், சந்தோஷமாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். சாத்தப்பனும் மகிழ்ந்தார்.